இல்லாமல் ஒரு உறுதிமொழியும் நம்ம எடுக்க போகிறோம். சரியா? அதனால் நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை வரவேற்று எங்களுடைய ரோட்டரி மாவட்டம் 3000 ஆளுநர் கார்த்திக் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நோட்டீஸில் கொடுத்தாங்க. அதில் வந்து எங்களுடைய ஆளுநரினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாம் படித்து நீங்கள் மட்டும் படிக்கக்கூடாது, படித்து 4 பேருக்கு சொன்னீங்கன்னாக்க எல்லாருக்கும். ஏன்னா இப்போ புதுக்கோட்டையில் வந்து தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் எல்லாருக்கும். ஏன்னா மழை இருந்தாலும் அந்த மழை தண்ணி வீணாகுது. எங்கே பார்த்தாலும் மழை தண்ணி வந்து நம்ம சேமிக்க முடியாமல் கடலோட கலக்குது. அதே போல் இன்றைக்கி வந்து குளத்துக்கு வரக்கூடிய நீர் வரத்து பூராமே இல்லாமல் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ சிரமங்கள் போகிறோம். அதே மாதிரி மழை பெய்ஞ்சாலும் ஒரே நேரத்தில் மழை பெய்ஞ்சு அந்த தண்ணியை சேமிக்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாந்து புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பாக இந்த மாணவர்கள்ட்ட இதை கொண்டு விதமாக சங்க தலைவர் முகமது அப்துல்லா தலைமையில் ஒரு ஏற்பாடுகள் நடந்துருக்கு. என்னுடைய உறுதிமொழி எடுத்தீங்கன்னா இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு திட்டமாக ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் இது வாய்ப்பு கைகளை அலசும் போது கையால் குழாயை அளவாக திறந்துவிட்டு பயன்படுத்தவும். மேல்நீர் தொட்டியிலிருந்து கீழ் நோக்கி வரும் நீர் அதிக அழுத்தத்தை குறைக்க அழுத்த குறைப்பானை பயன்படுத்தவும். மழைக்காலங்களில் மழை நீரை சேமித்து வேண்டாம். இதனால் நிலத்தில் நீர் உறிஞ்சப்படுவது தடைபடும். சரி, இப்ப நம்ம ஸ்கூல்லுமே என்ன பண்றீங்க? நீங்க உறுதிமொழி எடுத்தாச்சு, எல்லாமே செயல்படுத்துறவா கிடையாது. தண்ணி எப்படி திறந்து விடுவீங்க? பதம் திறந்து விட்டு என்ன பண்ற, இங்க எது அது அவ்வளவு தூரத்துல இருக்கு, காலை தூக்கி மேல வச்சு கழுவுறது, தண்ணி பாட்டு போயிட்டு இருக்குது. அப்படிதானே? இனிமே என்ன பண்ணது அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இன்னும் 10-20 வருஷத்துல வந்து இந்த வந்து சேமிக்கணும். வீட்டில் வந்து மழை சேமித்து எல்லாமே போட்டுருப்போம் இல்லையா? நம்ம ஸ்கூல் அந்த இடத்துல போட்டுருப்போம்ல. அதனால இருக்கக்கூடிய மழையை வந்து தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள்லாம் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியும். இதை வந்து எல்லாருமே உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்குறோம். நீங்களும் படித்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி நீரை வந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற வந்து பழக்கத்தை வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா? வந்து ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்து நமக்கு வந்து நல்ல பல கருத்துக்களை கூடிய ரோட்டரி சங்க தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் ஓம்ராஜ் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். அப்படியே வாங்கிட்டு போங்க தம்பி. சங்கரண்ணே ஒரு இடத்துல நில்லுண்ணே, அங்கேயே நில்லுங்கண்ணே, அங்கேயே நின்று கொடுங்கண்ணே. அப்படியே கொடுங்கண்ணே, வாங்கிட்டு போங்க தம்பி. கொடுத்தாச்சு. கொடுங்கண்ணே, வாங்கிட்டு போங்கம்மா.